படைத்தலைவன் படம் உண்மையிலேயே டைட்டிலுக்கும் படத்துக்கும் சூட்டபிளான ஒரு படம். எந்த அளவுக்கு படைத்தலைவன் பேர் வச்சுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ ஆக்ட் பண்ணிருக்காரு. அதனால வந்து அந்த எமோஷனல் பாண்டிங் அனிமல்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற எமோஷனல் பாண்டிங் தெளிவா காட்டுறதுனால டேரக்டர் ஒரு மிகப்பெரிய ஆர்ட்ஸ் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து போறோம். என்ன மாதிரி ஸ்டோரினா, யானையை வந்து ஆக்சுவலா வந்து இவங்க பாசமா வளர்ப்பாங்க. அந்த யானை வந்து ஒரு கட்டத்துல வந்து கேஸ் மதம் முடிகிற மாதிரி பண்ண வச்சு அதை வந்து வெளியே அனுப்பி காட்டுக்கு கடத்தின்னு போயிடறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கடத்தின்னு போன யானையை இவங்க எப்படி ஃபைன் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதுதான் கதை. அதுல வந்து எந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க முடியும் அந்த அளவுக்கு கொடுத்து அது அப்படியே ரியாலிட்டியா நேச்சுரலா கதையோட கதையா வந்து நகர்த்திருக்காங்க. அதனால வந்து இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே நேச்சுரலா போகுது, ரியாலிட்டியா போகுது. ரெண்டு ஆஃப்மே போர் அடியில. ஏன் வந்து ரெண்டு ஆஃப்மே கண் கலங்கத்தோட தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு ஆஃப்மே வந்து அந்த எமோஷனல் பாண்டிங் கொடுத்துது. ஏன்னா நிறைய படங்கள் அது கொடுக்காது, மிஸ் ஆயிருக்கும். இந்த படம் எனக்கு கொடுத்துது. அதனால வந்து எந்த ஆஃப்மே போர் அடிக்காம நேச்சுரலா போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெஸ்ட் சீன்னா எனக்கு அந்த வெட்டினரி டாக்டர் வந்த சீன் தான். அவர் வந்து ஒரு சீன் வந்தாலும் நல்லா இருந்த சீனு. அவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு, என்னன்னா, நான் வந்து நார்மல் டாக்டரா இருந்தா பிசினஸ்க்காக வைத்தியம் பார்க்கணும் மாதிரி இருப்பேன். அதே மாதிரி வந்து உறவுக்காக அவுற மனுஷங்களை தான் பார்த்திருப்பேன். ஆனா இப்போ வெட்டினரி டாக்டர் ஆனதுனால விலங்குகள் எந்த உறவுனே மனுஷனுக்கு தெரியாது. அந்த மாதிரி உறவே தெரியாத மனுஷங்களுக்காக அவுற ஒரு நல்லவங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சு சொன்னாரு. அந்த டைலாக் ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அந்த சீன் நான் பர்சனலா நல்ல சீன், தரமான சீன் சொல்லுவேன். ஃபைட்ல ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஃபைட் வந்து கேப்டன் நடிச்சா எப்படி வெயிட்டா இருக்குமோ அந்த மாதிரி வந்து இவர் பண்றது இருக்கு. சில பேருக்கு ஃபைட் செட் ஆகாது, பட் இவர் வந்து ஃபைட் போடுறாரு, இவர் தான் அடிக்கிறாரு, பறக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு, இவர் பாடிக்கு அதுவும் ரொம்ப சூட்டா இருந்தது. அதனால நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அவர் பண்ற ஃபைட். பர்டிகுலரா கேப்டன் ஞாபகப்படுறது வந்து ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுத்து நம்ம உயிர் போனா கூட நம்ம நம்பி இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு போறாரு ஒரு சீன், அந்த யானையை காப்பாற்றணும்னு. அது வந்து கேப்டன் மேட்ச் பண்ணுது. ஏன்னா கேப்டன் அப்படிதான் பண்ணுவாரு. அது வந்து மேட்ச் பண்றதுனால, அதுவும் அந்த அன்பு பாசத்துக்காக போறாரு பாத்தீங்களா, அது வந்து கேப்டன் மேட்ச் பண்ற தரமான அன்பு பாசம் மனசுல மூல எங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்க வந்து பார்த்தாங்கன்னா அது அப்படி டெவலப் ஆகி நாடு அன்பாமா வரும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏற்ற படம் தான் அது. அந்த மாதிரி நாதாரிங்கெல்லாம் பார்க்கவே வராதிங்க. கதையிலே 100% டிராவல் பண்ணிருக்காரு டேரக்டர். அதனால வந்து நம்ம லேக்ன்ற பேச்சு காடல, கதையிலேயே ஃபுல்லா போகுது. அதனால எப்படி லேக் அடிக்கும், கரெக்டா போகுது, கரெக்டா எடுத்துருக்காங்க எந்த தேவையோ. அது கேப்டன் முக்காசி பேர் வந்தாங்க அந்த படத்துக்கு. அதனால அவர் காட்டுறப்போ நானே வந்து ஷாக் ஆயிட்டேன். ஓ, கேப்டன் தான் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா பின்னாடி உட்கார மாதிரி ஒரு ஃபேம் வருது. அது வந்து உண்மையிலே கேப்டன் தான் உட்கார மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.